ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிளாக ப்ரோக்கோலி கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மட்டும் நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சோம்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ப்ரோக்கோலி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருக்கேன். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா குழஞ்சி போயிடும். லைட்டாக கொதிச்சா போதும். இதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா சத்து இருக்குது. இதை வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவை எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரொம்பலாம் கொதிக்க வைக்கல, லைட்டாக கொதிச்சா போதும். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுருவேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம பச்சையை தான் அடித்து வச்சுருக்கோம். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ராஸ்மல் போகிற வரைக்கும். ராஸ்மல் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. இது கூட நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்குவேன். நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது வந்து காய் பட்டாணி சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டாணி. இதை அப்படியே சேர்த்து அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இது டக்குன்னு வெந்துடும். அதனால் நம்ம வேக வைக்க தேவையில்ல. அது கூட நம்ம ப்ரோக்கோலி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு கொதி வந்து தான் வச்சுக்கோம், வேக வச்சு எடுத்து வைக்கல. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்ருங்க. அந்த பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா. இதுதான் சீக்ரெட்டான மசாலா. இது வந்து முந்திரி, கசகசா சேர்த்து மிக்சியில் வந்து பால் மட்டும் அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இது ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்னஸாகவும் இருக்கும். அதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அதனால் கொதிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு இதை கடைசியாக தான் ஊற்றணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து அந்த திக்னஸ்லாம் வந்துருச்சு. ஏற்கனவே இது திக்னஸாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. இது போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். சும்மா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட ப்ரோக்கோலி பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.